காதலின் மந்திரம் மகள் காதலிலே பூவிடல் தூவிய பால்
வருவாயே ஒரு அரக்கர் அரக்கி இருக்காங்க. அரக்கியினுடைய கோயில்கள் சிவ நடனம் அனைத்தும் நடைபெற உள்ளது. சிவசக்தி நடனமும் இறுதியாக அருமைமிகு வினோதினி சக்தி வடிவம் வினோதினி சிவ சக்தி வடிவத்தோடு தயார காட்சி நடைபெற உள்ளது. பாஜ்வடம் பெருத்தல் கும்மாடி இடத்துல எல்லாமும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நிறைவு பெற உள்ளது. இதோ 2 பாடல்களோடு மோகினி தரிசன காட்சி முடியும். 2 பாடலோடு அதனைத் தொடர்ந்து சிவசக்தி நடனமும் நடைபெற உள்ளது. சிவசக்தி நடனத்தோடு பாஸ்வதம் கொடுத்து தவசமரம் ஏறி பாஸ்வதம் கொடுத்தல். கிச்சடி சம்பா குத்தி எடுத்தேன், மொச்ச குழம்பு வச்சு எடுத்தேன், மாமாவே பொடிநடையா போறவரே பொடித்திருங்க நாடுவாரே சேனகவி காப்பு பொன்னே நான் போட்ட மாறா
ஒரு சாந்தி ஓடி ஓடி ஆடலாம் பாடலாம் மயக்கம் என்ன உங்கள் மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணீர் மயக்கம் என்ன உங்கள் மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணீர்
ஒரு படம் முடிச்சு ஆமா பேரலைக்கு விடியாரு பேரலைக்கு எங்க போறீங்க எங்க போறீங்க பேரலைக்கு விடியா இல்லை உயர்ந்துடாத சொல்றப்போ வா அவங்க மட்டும் பண்றாரு அவர் தேடணும் குயிலே கவிக்குயிலே யாரது நீ பாடுகிறாய் மனதுக்குள் ஆசை வைக்க மன்னன் வந்தானா யாரது நீ தேடுகிறாய் உறவுக்கு அர்த்தம் சொல்ல வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல யாரம்மா யாரம்மா சொல்லும்மா சொல்லம்மா சிவசிவம் சிவா என்ன தெரியலையா நான் தான் ஸ்ரீமன் நாராயணன் உன் மச்சான் இதை கண்டு கண்டு நல்லா பாரு இங்க பார் மகவா அண்ணவா மகவா அண்ணா அண்ணா யாதவா யாதவா சேதுவா தாங்களா இந்த சோதனை என்னை சோதித்தீர்கள் என்னையா நல்லது நல்லது உன் வரம் உண்மையானது உன் தமிழ் உண்மையானது உன்னை சோதித்து பார்க்கவே நான் ஒரு பின்பற்றி ஒரு மோகினியாக வந்தேன் மயங்கவில்லை நீ நினைத்தது நடக்கும் வெற்றியோட திரும்பி வா நாராயண நாராயண
எல்லாம் உன் அருள். கண்ணா இப்படி என்னை சோதனை செய்து ஆண்டவா, என்னை சோதனை செய்திருக்கிறீர்கள் ஆண்டவா. பரவாயில்லை பரவாயில்லை, உங்களுடைய சோதனையில் வெற்றி பெற்று நிச்சயமாக சிவனை கண்டு வருகிறேன். நிச்சயமாக சிவனை கண்டு வருகிறேன். ஓம் நம சிவாய. இன்று விதமாக அர்ஜுனன் ஊசியிலை காடுகள் வழியாக புகுந்து பற்பல வனங்கள் கடந்து பேரண்டன் பேரணிச்சி வனம் என்று சொல்லக்கூடிய அடர்ந்த வனமாம் ஒரோடி வருகிறார். ஒரு துளி சூரிய ஒளி கூட இல்லாத அடர்ந்த வனப்பகுதியாக அந்த பேரண்டன் பேரணிச்சியினுடைய வனம். பேரண்ட வனமோ ராமேஸ்வரம் கொண்டவரை காட்டிற்கு வந்துவிட்டான். அந்த சமயத்தில் இந்த பேரண்டிச்சியானவரோ இந்த அர்ஜுனனுடைய அழகிலே மயங்கி எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி இப்போ வந்து கொண்டிருக்கிறது சொல்லணும். அழகை பார்த்துட்டு என்ன அப்படி வைக்க பாக்குறீங்க? ஒட்டட ஒட்டட சொந்தத்தில ராஜா விட்டுட்டு போனிய துன்பத்தில. ஒட்டட ஒட்டட சொந்தத்தில ராஜா விட்டுட்டு போனிய துன்பத்தில. அரக்கி உன் மூச்சை பார்த்தாலே இந்த மாதிரி பேசாத. ஒரு புள்ள உனக்கே ஒரு புள்ள சாமியா இருக்கு. அது எனக்கு ஒரு புள்ள சாமியா இருக்கா? ஏய் காட்டுல கிடக்கிற பேய உன் மூச்சியும் முறையும் பாரு. ஏண்டி பாடி என்ன பார்த்துட்டு எத்தனை பேர் லவ் பண்றாங்க உனக்காது? எல்லாருக்கும் கண்டு பண்றாங்க. ஒன்னு லவ் பண்றாங்களா? அரக்கி இங்கிலீஷ் பேசுதா? காதலிக்க கூப்பிடுறாங்க என்ன பார்த்து? அடியா நான் முடியாது. இவளை செவனாதான் பேசுறியா? ஒரு சாக்கெட் வச்சு போட்டுருக்கியா? சாக்கெட்டா? இதுதான் சாட்டு கட்டு பொருள மாறு கட்டு. அடியே கேட அரக்கிய ஆளை மூஞ்சியும் பாரு. ஒட்டட ஒட்டட கம்பத்தில ராஜா விட்டுட்டு போனிய துன்பத்தில. மாடு இந்த மாடு வயசாக கொஞ்சம் பக்குவம் இருக்கா உனக்கு? கொய்யா கழிக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணுடா பொண்ணு யாராவது வச்சிருந்தா நான் அப்படி யாரும் கொண்டுட்டேன். கொஞ்ச நேரம் வச்சு ஓப்படியால கொண்டு போய் சும்மா சும்மா கொய்யாக்கா கொடுத்தாலே கொஞ்ச நாள் அன்பு பாசமா வச்சிருப்பாரு அக்கா தம்பிச்ச மாதிரி. 2 நாள் சண்டை போட்டா பார்த்தேன். இவன் இருக்கிறதுனாலதானே சண்டை போடுறான். கொண்டுட்டா கொய்யாக்காய்க்கு ஆசைப்பட்டு அப்படியால கொண்டு
வயசுல கேட்கிறேன். ஆட்டம் ஆடுறது உன் வயசுக்கு என்ன ஆட்டம் ஆடி இருக்க? பரவாயில்ல, ஆடு ஆடு. தென்னோ தென்ன தென்னவோட தென்னாமரம் தென்னம் பிள்ளை யாரு 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 எங்க அண்ணன் வச்ச மரம் தேங்காய்க்கு ஆசைப்பட்டு தேங்காய்க்கு ஆசைப்பட்டு அப்பா சாமி நீ பெண் வருகம்மா. அண்ணன் மேல ஆசைப்பட்டு அண்ணிய கொண்டுட்டியா? சின்ன புள்ளியில எங்க அண்ணன் ஆசையா பாசமா நேசமா வச்சுட்டு என்ன காவந்து பண்ணிருச்சு. சரி, தீபாவளி வருஷம் பொங்க வருஷம் எல்லாம் எடுத்து கொடுக்குது. அவளுக்கு பொத்துக்குது போகுது போவோம். இவன் தங்கச்சி செய்யறாரு ரொம்ப தொல்லை கொடுத்தான். சும்மா 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 சண்டை பட்டி விட்டாரு. சண்டை பட்டி சேர்ந்தா பார்த்தேன் தென்னங்காய்க்கு ஆசைப்பட்டு எங்க அந்த தேங்காய்க்கு ஆசைப்பட்டு வேஷமே போட வேணாம். அரைக்கி வேஷம் அப்படியே வர வேண்டியதான். யாரு யாரு அவர்தான் அர்ஜுன. அர்ஜுனானா? அர்ஜுன்குமார் அர்ஜுன. என்னையா அரிசுனா அரிசுனாங்கிறீங்க? அரிசிக்குமார் அரியா அரைக்கைய அரைச்சை அர்ஜுன அர்ஜுன அர்ஜுனனா? அவனை பார்க்கட்டுமா? என்ன சார் பார்க்கலையா மூஞ்சிய? அவரை நீ பாரு, ஓ மூஞ்சிய காட்டிட்டாரு, பயந்து போயிடுவாரு. சரியா தெரிய மாட்டாரு. சரி பாரு, நல்லா பார்க்கறான் பாரு. சீ என்னடி ஏய் ஏய் அட கழமாடே. ஏய் அர்ஜுனா இது உள்ள தெரியாரியா? கேள்வி கரெக்டா அரைக்கிய எவ்வளவு கொழுப்பு இருக்கும். எங்கேயா போய் அர்ஜுனா பாருனா கீழே மூஞ்சி பாக்குறாயா? ஆனா இப்படி நேர பார்த்தா தெரியலையா? இப்படி பார்த்தா இது உள்ள இதுக்காக தெரியாது. இதுக்காக தெரியலடா, அத சொல்லு. என்ன சாமியார்கிட்ட போய் ஒரு கேள்வி சாமியார் பாடு போட்டு மேல காதலிக்காம விட மாட்டேன். காதலிக்க முடியா? காதலே அழிச்சிடுவேன். காதலிக்க முடியா நீ? மூஞ்ச வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான் வாங்க, வழிய பார்த்து வாங்க மச்சான் வாங்க மச்சான் வாங்க மச்சான் சாமியார மச்சான் வாங்க மச்சான் வாங்க, வழிய பார்த்து போங்க. எனக்கு படி பார்க்குறீங்க
வாய்ப்பு என்னன்னா ஐயா அது பிடிப்பா போனா நானே நமச்சிவாயம் என்னது ஆமா அது அவரை பிடிப்பாப்போ புடிச்சு புடிச்சுமா முடியல புடிச்சு விட்டா தாலி கட்டி வச்சிருக்கியா நீ என்ன பொண்ணை கட்டிக்கலாம் இல்ல இல்ல அவர் கட்டிக்கலன்னு வச்சுக்கையா அழகுக்கு ஈடு கொடுக்க முடியுமா என்னால ஆளா அதனால அம்மா நீ அவ்வளவு இருக்க என்ன எழுவு எத்தனை ஊர்ல இருந்து என்ன பொண்ணுக்கு வந்தாங்க தெரியுமா இங்க இருந்து பார்த்தாங்க சொல்லு நான் மானமுள்ள பொண்ணு என்ன எந்த புண்ணியம் வாங்கத்தான் உன்ன கேட்டும் வாடு மனமுள்ள பொண்ணு என்ன என்ன ஒழுங்கா சொல்லு எல்லாம் ஒண்ணு கேட்டாவோ கேட்டு விட்டு போயிட்டாவும் எவனும் ஒண்ணு கல்யாணம் பண்ணுவாங்களா கண்ணு யாரும் ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க கேட்டாங்க கேட்டு கூட்டாங்களா கேட்டு விட்டு போட்டாங்க அப்படிதான் இருக்கும் வேற எப்படி இருக்கும் ஆனா இப்ப சாமியார மட்டும் தான் என்ன லவ் பண்ணுறேன் சாமியார் மட்டும் தான் லவ் பண்றேன் சாமியார் ஒன்ன லவ் பண்றாரா என் மச்சான பாத்தீங்களா மச்சான பாத்தீங்களா இந்த மாவான தோப்புக்குள்ள மச்சான பாத்தீங்களா இந்த மாவான தோப்புக்குள்ள யோனி பாத்து சொல்லு அடியே கட்ட அரக்கி கட்ட இறக்கி கிழட்ட அரக்கி ஓடி கூட அப்பால ஓடி கூட அப்பால வீண் வாதம் செய்யாத வீண் வாதம் செய்யாதே அரக்கி அரைக்கி வேண்டாம் வேண்டாம் என்னிடம் என்னிடம் வீணாக மாண்டு போய் விடாதே வீண்டாக மாண்டு விடாதே ஓடிவிடு ஓடிவிடு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ன சாமியார் என்ன எதுக்கு எடுத்தாலும் சொன்னாங்க சம்போ மகாதேவாயாது சம்பவா சொந்தகானங்கிறாரு சம்பவ மகாதேவாமா எதுக்கு எடுத்தாலும் ஊமச்சுவாயாங்கிறாரு ஊமச்சிவாயா உண்மையா ஊமச்சிவாயா ஓம் நமச்சிவாயம் வானுலக மோட்சத்தை நாடி இன்ப வாழ்க்கை இழந்தவர்கள் போல் வானுலக மோட்சத்தை நாடி இன்ப வாழ்க்கை இழந்தவர்கள் போல் இன்ப வாழ்க்கை இழந்தவர்கள் போல் அந்த வானுலக மோட்சத்தை நாடி வாழ்க்கை இழந்தவர்கள் கோடி இன்ப வாழ்க்கை இழந்தவர்கள் கோடி
அடியே 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 முகத்தை கொஞ்ச நேரம் கூட பார்க்க உன் முகத்தை கொஞ்ச நேரம் கூட பார்க்க முடியல. கண்ட கொண்டு போய் பார்த்தா நான் 5-6 கிலோ கட்டு விட்டு வந்தது என்ன பிடிக்கல உனக்கு? நீ என்ன போகல குளிக்காம கிடந்தியோ அடியே அடியே ஹலோ ஹலோ உன்னை பார்த்தா பிடிக்கல பிடிக்கல ஓடிவிடு. கிழட்டு முண்டமே ஓடு. ஓடி விடுமா? உன் மூஞ்ச பார்த்தாலே என்ன தொட்ட வரைய நீ வழியே சொல்லு. அடியே அடியே சொன்னா கேளு. வீணாக மாண்டு போவாதே. நான் சிவனை வேண்டி பாஸ்பதாஸ்திரம் தீர்த்த திருமாலை வாடாத வடமாலை வாங்க போகின்றேன். சிவன் சிவன் என்று சிவனேன்னு கிடக்கிறான். அவங்கிட்ட போய் வடமாலை வாங்குறேன்னு என்கிட்ட வடை இருக்கு, இந்த மழை இருக்குன்னா கொடுப்பேன். வட மாலைன்னா அந்த வடை உளுத்த வடை அந்த மாலை மாலை இல்ல. அட என்கிட்ட இருக்கிற வடை உளுத்த வடை சுட்டு வச்சுக்கிறேன். நடு சுத்து அவன் தீர்த்த திருமாலை வாங்குற தீர்த்தம். என்னது தீர்த்தம் தீர்த்தமா? பாயோடா இத்தனை பேர் உட்காந்து தனித்தது மாதிரி கேட்டா 5 மணி நான் தீர்த்தம் கொடுக்க மாட்டேன். தண்டாளி உன் தீர்த்தத்தை வந்து எங்கேயும் கொடுத்துருக்கு, உன் மூஞ்சிலே கொடுத்து சத்திய உடனும் பிடிப்பாரா தீர்த்தம் கொடுக்கணுமா? 5 மணிக்கு போய் பிடிச்சிருப்பா. நீங்க படிச்சிருப்பா 5 மணி தீர்த்தம் உனக்கு வரும். நினைத்தேன் வந்தாய் 100 வயது வந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது வந்தாய் ஆசை மனது. நினை கண்ணாடி கண்ணங்கள் வாயா வாயா கிட்ட வாயா, கண்ணு தெரியல, கிட்ட வாயா. எனக்கு
சொந்தம் யாரு? அவனு. அதுவா? மயங்கிட்டாரே நீங்க அவன்கிட்ட மயங்கிட்டாரா? ஆ. அது நீ குளிக்காத நாத்தத்துல பூஜை பார்த்து மயங்குவாங்களா? ஐயா, வாயா கூப்பிடாதே, வாயா. பயப்படாதவா ரொம்ப வாசிட்டா கொஞ்சம் கிட்ட வாயா செஞ்சு விடாத. கொஞ்சம் கிட்ட வாயா கத்திய வாயில வைக்கிறாங்க. எப்படியாவது போட்டு ஆளாகப்பட மாட்டாரியா ஆமா இவ்வளவு சொல்லிருக்கல ஆமா. நான் அழகாக நீ அளவாவே இல்லையே. அழகாக 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 நீ அளவாவே இல்லையே, அப்புறம் எப்படி அழகா இருப்ப? பாருவா இந்த தமிழ்நாட்டிலே என்ன பார்த்து அழகு சொல்ல இந்த ஒரு பாவிங்க ஐயா இந்த ஏண்டா இவ்வளவு அழகா படிச்ச ஆண்டு பார்த்துட்டு கையவர் அப்புறம் கேளுங்க. சாமியாரையா, இந்த அம்மா கை எப்படி இருக்குன்னு கேட்குது, பாத்துமா. கையவர் அழகா உலக்க மாதிரி இருக்கு. உலக்க மாதிரி இருக்கு. காலவாய் எப்படி இருக்கு உலக மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. என் கண்ண பாரு ஓவி முட்டை மாதிரி இந்த மாதிரி இருக்கு. என் மூக்க பாரு ஒரு வானகோழ மாதிரி ஒரு இருக்கு. வானகோலம் மாதிரி இருக்கு. என் கால பாரு அப்படியே முறை மாதிரி இருக்கு. பழைய மரம் மாதிரி நான் என்ன பண்ணுவோம் ஒண்ணு கூட ஆகாது காட்டுவது அதான் இப்படி பறக்க என்ன பல்ல பாரு இடுப்பு பல்லு கோடாரி. பல்லு கோடாலி மாதிரி இருக்கு. இடுப்ப பாரு அது கால்வா அடுப்பு மாதிரி இருக்கு. கால்வா அடுப்பு மாதிரி இருக்கு. நல்லா பாரு என்ன இடுப்பு காட்டு என்ன காட்டு? அது என் மசக பாரு ரொம்ப மொடை, சடா ரொம்ப மொடை. காட்டுல கிடக்குற எனக்கு அப்படிதான் இவர் காட்டி விட்டா குடிக்கலீங்க என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு முடி முடி முடிய பாரு இவ்வளவு நான் காட்டி விட்டேன் பிடிக்கலேட்டீங்க இன்னும் ஒண்ணு வச்சிருக்கேன் ஆனா காட்ட போறான் பிடிக்கல என்ன தெரிஞ்சிருக்க என்னத்தை தூக்கிட்டு வர? கிளம்புல ஓடி முண்டா சுத்தி வந்து எல்லாரும் பிடிக்குமா? சுத்தி சுத்தி கிளவி உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். நடைய பாரு இடைய பாரு மூக்க பாரு கண்ண பாரு எல்லாத்தையும் ஒரு நியாயம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். ஏண்டி இதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொன்னியா? அழகான பெண்தான் நீயா? அழகான பெண்தான் எல்லாரும் நிதி வந்து சாவாங்க. இந்த ஆன தாண்ட ஒரு ரோட்ல நீ நிதி பட்டே சாவ போற. அது மட்டும் தெரிஞ்சு. என்ன தப்பா சொல்லிவிட்டேன் என்ன மூணு? நான் என்ன தப்பா சொல்லி நீ என்ன மூணுன்னு சொன்ன? என்ன தப்பா சொல்லி நீ என்ன மூணுன்னு சொன்ன? நீ என்ன தப்பு நீ என்ன மூணுன்னு சொன்னா சொல்லு. உனக்கு எனக்கு இருக்கா உனக்கு இருக்கா ஒண்ணு சொல்ல முடியாதுனால அது கதை முடியும் சொல்றேன். ரெண்டு ஒண்ணு மூணு சொன்னா கண்ணியம் கட்டுப்பாடு கடமை குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்களா? அது பையன் தான் நான் இங்க வந்து நிற்கிறேன் அது நியாயம் தான். உன் வயிறை பார்த்தாலே தெரியுது. பேரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு புருஷன் கோட்டை கிழிச்சு விட்டா என்ன தெரிஞ்சது? புருஷன் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு கோட்டை கிழிச்சு விட்டா சத்தியமா இந்த அம்மா மேல ஆடப்படி நான் தாண்ட மாட்டேன்.
அப்புறம் போட்டா அடைச்சு விட்டு நான் மட்டும் போவேன். ஏன்னா நீ கோட்டை தாண்டாத பத்தினி போல இருக்கு. சரியா சரி, பாடு பாடு பாடு. என்ன பாடணுமா? பாடுவா. பாட்டியா ஏன் அச்சுக்கிட்டு கிடக்கிறாங்க? இனிமேல் இந்த கறியை வச்சு திங்கணும். சாமியாரா, இவர் என்ன சாப்பிட வேண்டியதுதான். எனக்கு ஒரு புருஷன் 2 புருஷன் இல்ல, 3 புருஷன் வரலாம்ப்பா. 3 புருஷன் எனக்கு. 3 புருஷனா? எல்லாம் அவங்களே வச்சுக்கா. 3 புருஷனா? 3 புருஷன். அடி மானகட்ட மாடு. அடியே அது வந்து வருவாங்க. ஏண்டி 3 புருஷன் இருந்து பத்தாம தான் இவர்கிட்ட வந்தியா? 3 புருஷனா என்ன பண்றது? அவெல்லாம் முடிஞ்சு விட்டு இப்ப பரவாயில்ல இருக்கலாம். என் போல உலகத்துல யாரும் புருஷன்லா. சரி கூப்பிட பார்ப்போம். அவங்க எப்படி இருக்கான்னு பார்ப்போம். நான் மச்ச புருஷா அவன் புருஷனா? அடிச்சே இன்னும்